ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு நம்ம கூட இந்த Volkswagen taigun வண்டி வந்துட்டு இருக்குது. பேடல் ஷிஃப்ட் வருது. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இருக்க Volkswagen ஷோரூமுக்கு வந்திருக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இந்த Volkswagen taigun வண்டி வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்ஸ் படிச்சிருந்தேன். அது போய் இப்போ Volkswagen சைட்லேருந்து இந்த நிறைய பேசப்படுது, இந்த ஜெர்மன் எஸ்யூவி நல்லா இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு எஸ்யூவி நிறையா பேசினாங்க. அப்புறம் நானும் யூடியூப்பில் போய் இப்படி ஃபோன் எடுத்து செக் பண்ணும்போது வண்டி சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அப்போ நான் அப்பாட்ட கேட்டபோது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இங்கே Volkswagen இருக்காங்க திருப்பூர். நம்ம ஆல்ரெடி நான் கார் எடுத்து நாமியோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து 4 வருஷம் இருக்குங்களா இருக்கும். அப்போ வந்து அப்பா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க இந்த ஷோரூம்காரங்க எல்லாருமே. அந்த டைகன் வந்து எங்கள் அப்பா கேட்டு இன்றைக்கி வந்து சண்டே வந்து இந்த கார் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச எங்கிட்ட இருக்க நாலேஜ் வச்சு ஒரு வியூ வந்துட்டு காமிச்சிடறேன். இந்த ஃபீச்சர்லாம் அந்த வண்டியில் இருக்குது. ப்ளஸ் இதுக்கு ஒரு கசின் மாதிரி கோடா குஷாக் வந்திருக்கு. அது வந்து ஸ்கோடா கம்பெனி இதே மாதிரி தான். பட் நம்ம கிட்டே இருக்க வேண்டிய வேரியண்ட் வந்துங்க ஜிடி லைன் நார்மல் மேனுவல் கீரு என்ன டாப் எண்டு ஜிடியில் டாப் அண்ட் மேனுவல் மாடல் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. அதுலேயும் எல்லோ கலர். நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து கோல்டு கலர் தாங்க நினச்சேன். அங்கே போனதுக்கப்புறம் இந்த எல்லோன்னு இல்லைங்க கோல்டர் கலர் இருக்குங்கக்கப்புறம் இந்த கலர் தான் தெரிய வந்துச்சு. உங்களுக்கு இதெல்லாம் வருது. இந்த கார் கொடுத்ததுக்கு ரமணி Volkswagenக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அப்பாவுடைய ஃப்ரெண்டு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து இந்த காரை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போங்க நம்ம அந்த வண்டியோட ஒரு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வண்டி பற்றி சொல்கிறதுக்கு ஒரு எஸ்யூவின்னு சொல்ல முடியாது. எஸ்யூவின்னு ரொம்ப பெருசாக இருக்கும். இது மினி எஸ்யூவி, மிட் எஸ்யூவி. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் காம்பேக்ட் எஸ்யூ. சொன்ன மாதிரி காம்பேக்ட் எஸ்யூ. முன்னாடி உங்களுக்கு அந்த குரோம் கிரில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் மாடல்லாம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இந்த போலோ வெண்ட் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அந்த வண்டி பார்க்குறக்கு. Volkswagen லோ இருக்குது. ப்ளஸ் அந்த கிரில்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்டியாக கொஞ்சம் அந்த லுக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல அப்படியே இறங்கின மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹுட்டு நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். வண்டி ஓட்டுறக்கு சூப்பராக இருக்குது. அது நான் சொல்ல மாட்டேன், அப்பா சொல்லுவார் டீட்டெயில்டாக. Volkswagenோட ஹெட்லைட்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப ஒரு பவரான ஒரு ஹெட்லைட்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து இல்லை உங்களுக்கு ஃபோக் லேம்ப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி பேஸ் மாடலில் ஃபோக் லேம்ப் வராதுங்க, டாப் மாடலில் வருது. அந்த பிளாக் கிரில் டிசைன் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து அது வந்து க்ரப்பியாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல ஜிடி பேட்ஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சைடுக்கு வந்துட்டு மூவ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் இந்த கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி அலாய்ஸ் தாங்க, நார்மல் அலாய்ஸ் தான் வருது. பட் இது நீங்கள் ஜிடி ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் மாடல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ், அதாவது சில்வர் அண்ட் பிளாக் வந்து கலந்து வர மாதிரி இருக்கும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இந்த டயர் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 205 60 R16 இதுதான் அந்த வண்டியோட டயர் சைஸ். டாப் பண்ணி இதே சைஸ் தான் வரும். அண்ட் நீங்கள் ஜிடி பேட்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சைட்லாம். அதுலேயும் அந்த குரோம் ஃபினிஷ் இருக்குது. இங்கே எப்படின்னா அந்தந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன பிட்டு பீஸாக வந்துட்டு உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு டோர் ஹேண்டில் இருக்கா, நீங்கள் சின்னதாக Volkswagen வந்துட்டு எழுதியிருக்கு. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே பீப்பில் இருக்கு. நீங்கள் அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி. நீங்கள் ஒன்ஸ் இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிக்கும். கார் லாக் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுது. நல்ல மெக்கானிசம் இருக்குது. சேம் பேக் அதே சைஸ் வீல்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு பேக் சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் எந்த விதமான கார்ஸில் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு லுக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கோடா குஷாக் வந்து கம்பேர் பண்ணுறதை விட இந்த கார் தனிப்பட்ட முறையில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து பட்டுச்சு, நல்லா இருக்குது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான். அண்ட் நீங்கள் நைட் டைமில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. நைட் ஏதாவது கார் அடிச்சுன்னு கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், பார்க்க லைட்டு மாதிரியே இருக்கும். கீழே இங்கே டைகன் அண்ட் ஜிடி அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டிங் இருக்குது. அண்ட் அதுக்கும் கீழே அதாவது அந்த பம்பர்ஸ் பேக் பம்பர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக் எக்ஸாஸ்ட் மாதிரி தான்.
எக்ஸாஸ்ட்டே கிடையாது, கீழே இருக்குது. இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து சும்மா அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அது மறைஞ்சு தான் இருக்குது. நீங்கள் கீழே குமிஞ்சு பார்த்தோம்னா தெரியும். அகைன் ஒரு ரிஃப்ளெக்டர்ஸு அண்ட் அந்த பின்னாடி பம்பர்ஸ்லேயே உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றபடி பேக்கில் சொல்கிற கவலை தான் நீங்கள் வைப்பர்ஸ் இருக்குது, பேக் வைப்பர்ஸ் அண்ட் நீங்கள் டிஃபாக கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே ஸ்பாய்லர் இருக்குது, அதுலேயும் ஒரு லைட் இருக்குது. மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் அண்ட் மேலே உங்களுக்கு சில்வர் கலரில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குது. பிளாக் வித் சில்வருங்கிறனால இங்கே இருக்க அந்த க்ரோம் ஃபினிஷ் அந்த பிளாக் டச் கூட வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆயிடுது. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இருக்குது. எனக்கு Volkswagenல பிடிச்சது என்னென்னா ரிவர்ஸ் கேமரா உள்ளே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்களும் அதே மாதிரி தான் குமிஞ்சு பார்த்தா தான் தெரியும். அந்த தூரத்துலேருந்து பார்க்கல ரிவர்ஸ் கேம் வந்துட்டு தெரியாது. சூப்பராக இருக்குதுங்க பின்னாடி. அண்ட் வண்டி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் உள்ளேயும் ஸ்பேஷியஸ் தான். பட் ஓவரால் அந்த டைமென்ஷன்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு சின்ன வண்டி தான். அண்ட் அப்படியே நீங்கள் சைடில் வந்தீங்கன்னா சேம் அதே தான். இப்போ நம்ம வந்துட்டு போய் இன்டீரியருக்குள்ள என்னெல்லாம் இருக்குது. காரோட இன்டீரியர் உட்காந்துருச்சுங்க. உட்காந்ததுக்கு அப்புறமே அந்த ப்ரீமியம் ஃபீல் தெரியுது இல்லைங்களா, சூப்பர் அழகாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் நிறைய ப்ளஸ் இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்டியரிங் வந்து இருக்குது. இவ்வளோ அந்த ஒரு மிட் எஸ்யூவிக்கு வந்து அந்த போலோவில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன ஸ்டியரிங், அந்த ஃப்ளாட் ஸ்டியரிங், பாட்டம் ஃப்ளாட் ஸ்டியரிங் அப்படியே பாருங்க தண்ணி மாதிரி இருக்குது. இவர் ஓட்டும் போது அப்பா வந்துட்டு சொல்லுவார். பட் இப்போதைக்கு பார்க்கல இவ்வளோ பெரிய வண்டி இன்னொன்று ஸ்டியரிங் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் டாப் எண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே அங்கே டிஜிட்டல் தாங்க வரும். பட் இப்போதைக்கு அனலாக் தான், பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் நடுவில் மட்டும் அந்த மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டும், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸு. அண்ட் நீங்கள் டாப் வேரியண்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பேடல் ஷிஃப்ட் வருது. பேடல் ஷிஃப்ட்னா உங்களுக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ் காரில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு மிட் எஸ்யூவியில் வந்து பேடல் ஷிஃப்ட் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் வண்டின்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலும் வருது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் போயிட்டிங்கன்னா அதெல்லாமே நல்ல ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இங்கே எல்லாமே உங்களுக்கு பேசிக் கண்ட்ரோல்ஸ், நெக்ஸ்ட்டு ரைட்டு அண்ட் சவுண்டை வந்து ப்ளே பாஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு வால்யூம் அப் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டமும் இருக்குது. Volkswagen இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற விஷயங்கள் அப்படியே நம்ம வந்துட்டு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் புல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டியரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து டெலஸ்கோபிக் அண்ட் டில்ட் ஸ்டியரிங். இப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, தள்ளிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்துட்டு பேக் போயிடுது. அண்ட் டில்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வரனா வரும், மேலே போகிறனா போகும். டோட்டலி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் அண்ட் கீழே மேலே வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி இந்த லிவரை தள்ளிட்டிங்கன்னா டைட் வரும், எங்கேயும் ஆடாமல் நல்லா ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. இந்த லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பீம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க, லைட் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு அன்லாக் அண்ட் அன்லாக் அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குது. பாருங்க கீழே வந்து உங்களுக்கு ஒன் டச் விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா போதும். நான் கை எடுத்துட்டேன், அந்த விண்டோஸ் பாட்டுக்கு அப்படி கீழே இறங்கிடுச்சு. சேம் இந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோக்கு மட்டும் தான் இருக்கும். பட் இது ஆல் 4 எல்லா 4 விண்டோஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. நான் தூக்கி எடுத்துட்டேன்னா போதும், அவ்வளோவா போய் லாக் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பவர் மிரர்ஸ் இருக்குது. இது நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மிரரோட டைரெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வேணாட்டி இது நீங்கள் அன்ஃபோல்ட் கூட பண்ணிக்கலாம். இப்படி அவ்வளோதான், இப்படி வந்து அன்ஃபோல்ட் ஆயிடுச்சு. கிளாக் வைஸில் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது Volkswagen வந்து. இப்போ இது வந்து உங்களுக்கு 10 இன்ச் வரனால நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ப்ளே எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூடயே வந்துடுது. அண்ட் அது கீழே மூவ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த எண்டுக்கு ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்குமே சில்வர் ஃபினிஷ்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பகலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ப்ளவர்ஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷ். அண்ட் அதில் பாருங்களேன் அப்படியே சின்ன ஒரு லைன் மட்டும் போகுது. அண்ட் சேம் அதே சில்வர் டிசைன். அண்ட் நீங்கள் இதெல்லாமே சும்மா உங்களுக்கு டம்மி பட்டன்ஸ் தான். இது வந்துட்டு உங்களுக்கு ஹசார் இண்டிகேட்டர். அண்ட் கடைசியாக அந்த A1 பட்டன் இருக்குது இல்லைங்களா, ஹைப்ரிட் ஆப்ஷன் மாதிரி. எப்படின்னா நீங்கள் டிராஃபிக்கில் போய் வண்டி நின்றுட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட்லேயே இருக்கும், நின்றுட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த லைட் வந்து எரியாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த ஹைப்ரிட் மோடு. இதுவே ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட் இருந்துச்சுன்னா இங்கே உங்களுக்கு அந்த சிஸ்டமில் வந்துட்டு காட்டும். இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மோஸ்ட்லி ஆனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா சேவ் பண்ணலாம். அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு போன வெர்ஷனில் இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இதில் எலக்ட்ரானிக் கொடுத்துருப்பாங்க. பேஸ் மாடல் நீங்கள் இப்படி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ராலரை. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, எல்லாமே டச் சென்சிட்டிவிட்டி தான். பாருங்கள் இப்படி இருக்குன்னா நான் ஃபேன் ஸ்பீட் வச்சு பண்ணுறேன். ஓ
அப்படியே குறை பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணுறதுனா உங்களுக்கு இங்கே ஃபுல்லாமே இப்படி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிடுது. இப்போ நம்ம அப்படி ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், வேர்த்துருங்க. அண்ட் அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. 2 டைப் சி அந்த போர்ட் வந்து இருக்குது. வேணும் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் 12 வோல்ட் இங்கே கார் சார்ஜர் வேணால் நீங்கள் குத்திக்கிறனா குத்திக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து கியர் இருக்குது. இது வந்துட்டு 6 ஸ்பீட் கியர்ஸ் இல்லைங்களா, 6 ஸ்பீட் கியர்ஸ் இருக்குது. அண்ட் சேம் அந்த சில்வர் ஃபினிஷும். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் இருக்குது. ப்ளஸ் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் கார்டு மாதிரி போட்டுக்கிறனா போட்டுக்கலாம். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஹேண்ட் ரெஸ்ட் வந்து இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாங் ரைடில் நல்லா சில் பண்ணிட்டு போகலாம். அதை வந்து அப்பா சொல்லுவார் இந்த கம்ஃபர்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பார்த்துடலாங்க. சீட் கம்ஃபர்ட் எனக்கு உட்காரக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த சீட்டில் நீங்கள் உட்காந்து அந்த லாங் போகிறீங்கனால பின்னாடி வந்து அதிகமாக வேர்க்காது. ஸோ இதே நீங்கள் டாப் மாடல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்துட்டு வருது. பட் இதில் வந்து பிரச்சனை இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஏசியாக வந்துட்டு நல்லா சில்லுன்னு வரனால பிரச்சனை கிடையாது. அண்ட் இப்போ நம்ம அந்த ஹேண்ட் ரெஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான். இது வந்து லைக் வைடாக இல்லைனாலும் நல்லா லென்த்தாக இருக்குது. நல்லா லென்த்தாக வந்துட்டு உள்ளே போகுது. நீங்கள் எதாவது போட்டு வச்சுக்கிறனா போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எனக்கு முக்கியமான விஷயம் என்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே கார்னர் இருக்குது இல்லைங்களா, சின்னதாக ஒரே ஒரு ரெட் லைட்டிங் மட்டும். கேமரா நல்லா தெரியுதுங்களா, பாருங்கள் கேமரா சூப்பராக தெரியுது. இப்போது நல்லா பிரைட்டாக வந்து ஒரு சின்ன லைட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஏசி ப்ளோவர் அந்த எட்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து இந்த இடத்துல எண்ட் ஆயிருதுங்க. திருப்பி இங்கே ஒரு பீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டில் வந்துட்டு முடியுது. ஆனால் உண்மையான கேமரா சூப்பராக எடுத்து கொடுக்குது. ஆமாங்க, இந்த ஃபீச்சர் நான் வந்து வந்தோடனே ஏறினோடனே பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ இல்லூஷன் மாதிரி வெயில் அடிக்கிறதுக்கு அடிக்கும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து உண்மையாலுமே லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியலைங்க. நான் கேப்பில் ஆம்பியன் லைட்டிங் இது நீங்கள் பெரிய பெரிய காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆம்பியன்ஸ் லைட்டிங்கை. பட் இதில் ஒரு கலர் கொடுத்துருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வண்டியிலக்கு சீட் பெல்ட்ஸ் போடலிங்கனாலும் ஆர்எல்ஸ் நீங்கள் டோர் வந்து ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலைன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வார்னிங் மாதிரி சின்ன சவுண்ட் வந்து ப்ளே ஆகும். அப்புறம் அங்கே அந்த டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிற எல்லாமே பார்த்துடலாங்க. இது இல்லாமல் அந்த புது வண்டிக்கான ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸ் வராதுங்களா இந்த இடத்துல, ஆன் சைடு பாருங்கள். ஓ டிரைவர் சைடுக்கு இல்லை, பட் அந்த சைடு இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. வேறு நீங்கள் GT ப்ளஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ரூஃப் எல்லாமே வந்துடும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல. வேறு இந்த இடத்துல உங்களுக்கு லைட்ஸ் இருக்குது, வேணும் நீங்கள் இங்கே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இது அந்த நார்மல் கிளாஸ் தான். நீங்கள் வேணாட்டி இந்த ஆன்டி கிளார் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளார் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டியூட்டர்ஸ் இருக்குதுங்க. அதுக்கான குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த காரில் இப்போதைக்கு என்னால் பாட்டு ப்ளே பண்ண முடியாதுங்க. பிகாஸ் நம்மகிட்ட நான் காப்பரேட் சாங் எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குதுங்க, ஆஃப் பண்ணிருங்க. ஐயோ பண்றது போதுங்க போதுங்க. எஃபெக்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ பேக் போயிடுவோங்களா. இப்போங்க நம்ம பேக் சீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பேக் சீட் லுக் வந்து அந்த கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம். பேக் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது. அந்த சீட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி கிராஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் உட்காந்துங்கனால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்குது. டிரைவர் என்ன தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே பேக் சீட்டில் வயசானவங்களும் வருங்க, பெரியவங்க உட்காந்துருந்தாங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இப்போ நானே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இப்போ அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த இந்த பிரிக் மாதிரி இருக்கலாம், அவங்க பண்ண டிசைனே வந்து இங்கே கேப் விட்ட மாதிரி, நீங்கள் வேணால் கால் உள்ளுட்டுக்கிற மாதிரி. அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஏசி ப்ளோவர்ஸ் வந்து இருக்குதுங்க, பேக்குக்கும் இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன கண்ட்ரோல் வைக்கிறீங்களா சேம் அதான் இங்கேயும் வரும். கீழே வந்து 2 டைப் சி போட்டிருக்கு சார்ஜிங்க்கு. இங்கே உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே கப் ஹோல்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணாட்டி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இந்த நடுவில் ஏதாச்சும் ஒரு பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னாங்க அவங்களுக்கு வந்து தனி ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில். அவங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ பெரியவங்க 2 பேர் ஜாலியாக உட்காந்து போகலாம். சின்ன பசங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 4 பேர் கூட உட்காந்து போகலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இந்த கேபின் ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ளஸ் இங்கே 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு 2 லைட்ஸ் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லாங் ட்ரைவ்ஸ்க்கு நல்லா இருக்குது. ஒரு நாள் போய் பார்க்குறதுல லாங் ட்ரைவ். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாங்களா. இப்போ நீங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் இருக்குது. நீங்கள் அந்த பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்ராலிக் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இதோட லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 380 லிட்டர்ஸ் வந்து இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸ் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிவர் மாதிரி இருக்குது, ஒரு ரப்பர் லிவர். க்ளோஸ் பண்ணி இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இங்கே 2 சீட் இருக்குது பார்த்தீங்களா, 40-60 ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து இருக்குதுங்க. இது நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த சீட்டு விரிச்சிட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். பெரிய லைக் ஐட்டம்ஸ் எதாவது ஏற்றுறனா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஏற்றிக்கலாம், அவ்வளோதான். நம்ம அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோங்க. இப்போங்க நாங்கள் வந்து ஒரு ட்ரைவ் வந்துட்டு போகிறோம் இங்கேருந்து ஷோரூம் வரைக்கும். ஷோரூம் வந்து கொஞ்சம் லொக்கேஷன் தள்ளி வந்திருந்தோம், இங்கே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஓட்டுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது கேட்போம்.
இன்னும் ஓட்டவே இல்லைங்க. இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன் அந்த வீடியோ எடுக்கிற லொக்கேஷன்லேருந்து. எப்படிங்க தெரியுது இப்போ வரைக்கும்? நண்பர்களுக்கு வணக்கம். டைகன் பற்றி என்ன சொல்கிறதுங்க, சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. பெட்ரோல் வெர்ஷன் தான், பட் இருந்தாலுமே வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்து இவ்வளோ லக்ஸுரி, இவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து Volkswagen இட்ஸ் அன் அமேசிங். நான் பார்த்த இன்றைக்கி இருக்கிற வண்டிகள்லேயே வந்துங்க Volkswagen வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்சிஏபி ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் கிராஷ் டெஸ்ட்டில் வந்து 5 ஸ்டார் வாங்கினது ஃபஸ்ட்டு Volkswagen தான் வாங்கியிருந்தது. முதல்ல இருந்தே நீங்கள் போலோவாகட்டும், ஆமியோவாகட்டும், வென்டோவாகட்டும் எல்லா வண்டியுமே அதுதான் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. சேஃப்டி வைஸ் ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து சொல்லவே வேண்டியதில்லை. பட் அதே மாதிரி தான் இந்த டைகன் நல்ல பாடி எல்லாம் ஹெவிங்க, நல்ல ஸ்டெடியாக இருக்குது, ஹெவியாக இருக்குது. இவ்வளோ ஹெவிலையும் வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாலுமே அவ்வளோ நல்லா இருக்குதுங்க, அருமையான ஸ்மூத்னஸ் வண்டி ஓட்டுறக்கு. பட் வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வருதுங்க. இதில் வந்து பெட்ரோல் வெர்ஷன் மட்டும்தான் வருது. 1 லிட்டர் டர்போ ஒன்று வருது, 1.5 லிட்டர் ஒன்று வருது. இந்த 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் கொடுக்குறாங்க. கம்ஃபர்ட் லைன், ஐ லைன், டாப் லைன். இதில் 1 லிட்டரில், அதில் 1.5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா GT ப்ளஸ் 2 மாடல் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் 18 கொடுக்குறாங்க. உண்மையாலுமே இந்த காம்பேக்ட் எஸ்யூவியில் ஒரு பெட்ரோல் வண்டி வந்து 18 மைலேஜுங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ரைஸிங்கில் 10 லட்சம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 21 லட்சம் வரைக்கும் போகுதுங்க இந்த வண்டி வந்து. பட் இந்த வண்டி 10 லட்சம் ரூபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி வந்து 18 மைலேஜ் கொடுக்குறாங்க 1 லிட்டருக்கு. 1.5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 17 மைலேஜ் கொடுக்குறாங்க. உண்மையில் ஒரே கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பட் ஆனால் அந்த 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 பிஹெச்பி, 1.5 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 150 பிஹெச்பி. இந்த 150 பிஹெச்பிங்கிறது வந்து உங்களுக்கு 500 சிசி ஹெச் பண்ணி உங்களுக்கு வந்து மைலேஜ் ஒரே கிலோமீட்டர் தான் கம்மியாக இருக்குங்கிறது வந்து உண்மையிலுமே சூப்பர்ங்க இவங்க Volkswagen. இதில் வந்து இந்த 1 லிட்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து லைட்டாக ஒரு சின்ன லேக் ஆகுது. அதை நான் வந்து பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து அதே 1.5 டிஎஸ்ஜி நீங்கள் போகும்போது டியூல் கிளச் உங்களுக்கு அதில் வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து அந்த கீர் மாறுறதே வந்து சுத்தமாக தெரியாது. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையாலுமே நல்லா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா GT மாடல் தான் நம்மகிட்ட இருக்குதுங்க மேனுவல். அந்த பவர் நல்லா இழுத்து ஓட்ட 1.5ங்க 150 பிஹெச்பிங்கிறது தனியாக தெரியுதுங்க. காலை வைக்கும் போதே அந்த ஃபீல் வந்து தெரியுது. அப்புறம் இந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும்போது வந்து அந்த நல்ல ஒரு ஸ்மூத்தான இது இருக்குது. ஆனால் வண்டி ஸ்டெபிலிட்டி தானுங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. வந்து இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படியே லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன், ஒரு துள்ளியும் கூட வண்டி ஆடலைங்க. பாடி அந்த பாடி ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாடி ஸ்டெபிலிட்டி எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த வண்டி வந்து இந்த விலைக்கு வந்து இவ்வளோ ஒரு, ஏன்னா மிட் எஸ்யூவிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து, அந்த காம்படிஷன் அத்தனைக்கும் இது வந்து நல்ல லீடிங்காக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ரித்திக் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். அந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கோடா குஷாக் தான் ஃபஸ்ட் லான்ச் ஆச்சு. அந்த ஸ்கோடா குஷாக்கை விட இதில் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து ஃப்ரண்ட்டு கிரில்லுங்க, அந்த ஃபோக் லேம்ப் டிசைன்ஸு, அந்த எனக்கு பேக்கு தானுங்க வேறு லெவல். ஒரு ஆடியே தான், ஒரு சின்ன ஆடி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆடி ஒரு Q3யோ Q5ஓ நிற்க வச்சு இது அப்படியே பக்கத்தில் நிற்க வச்சோன்னா ஆடியோட தம்பியாட்டு தெரியும் பக்கத்தில் குட்டியாக. அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாலுமே லுக் வைஸ். இந்த பேக்கில் உண்மையாலுமே அருமையாக கொடுத்துருக்காங்க Volkswagen வந்து. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10 சம்திங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. GT ப்ளஸ் வந்து டாப் அண்ட் வேரியன்ட் வந்து 21 வரைக்கும் வருது. பட் ஆனால் ஒர்த்தான வண்டிங்க இந்த விலைக்கு வந்து, இந்த மைலேஜோட இவ்வளோ ஒர்த்தாக இவ்வளோ சேஃப்டியாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிஃபரபிள் பண்ணலாம் வித் டிஆர் லைட்ஸ் இருக்குது ஹெட்லைட்ஸில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகளில் வந்து உண்மை அந்த கையில் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஏசி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து நல்ல ஃபெதர் டச்சில் கொடுத்துருக்குறாங்க. எந்த இடத்துல நம்ம டச் பண்ணுவோமோ அந்த இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியில். அந்த ஸ்மூத்னஸ்ஸு, அந்த ரஃப் ரோட்டில் கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம், அந்த குண்டுக்குழி ரோட்லேயும் கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருந்தது. பட் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து, நீங்கள் வாங்கலாம். சிஸ்டம் வந்து இது ஒரிஜினல் Volkswagen சிஸ்டம். உண்மையாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. 6 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரையும் 1.5 லிட்டர்லையும் உங்களுக்கு வந்து 5 கலர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லோ, ஒயிட்டு, கிரே, சில்வர், ரெட்டு. எனக்கு பிடிச்சது இதில் வந்து ஒயிட்டு தான். எப்போவுமே நம்ம ஃபேவரட் ஒயிட்டு தான். பட் ஆனால் இது எல்லோங்கிறாங்க, இதெல்லாம் கோல்டு மாதிரி இருக்குது, டார்க் கோல்டு மாதிரி. ஆனால் இது எல்லோ இவங்க ஷோரூமில் சொன்னாங்க. இந்த ரமணி கார்ஸில் தான் நம்ம வந்து இந்த வண்டி நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். ரமணி கார்ஸ்னுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துட்றோம். நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவங்களே காமிச்சிருவாங்க. அப்சல்யூட்லி எ குட் மிட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு அருமையான வண்டி Volkswagen டைகன். மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ. இப்போ அந்த காரோட ரிவ்யூ எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தாச்சுங்க. அப்பா வந்துட்டார். இவ்வளோ நேரமாக கேமரா பிடிச்சி உட்காந்துட்டே இருந்தார். மத்தியானத்துலேருந்து கொஞ்சம் டயர்டு. காலையில் இந்த எனர்ஜி வந்துட்டு எங்ககிட்ட இல்லை. எனக்கு கொஞ்சம் படம்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த ரிவ்யூ எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கு மிக்க நன்றிங்க டாடி. எனக்கு எதுக்கு நன்றி, நம்ம ரமணி கார்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். Volkswagen. ரமணி Volkswagen நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த வண்டி டைகன் வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் ரமணி Volkswagenல வாங்குங்க. கீழே டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபுல் அட்ரஸ்ஸு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். உண்மையாலுமே இந்த வண்டி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட்டு வெஹிக்கிள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய நாலேஜில் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் மன்னிச்சிங்க. ரித்திக்கும் அவனுடைய நாலேஜுக்கு சொல்லியிருக்கிறான். அவங்ககிட்டையும் குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து ரித்திக்கை வந்து ஃபர்தரான டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லைங்களா? வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வண்டி வாங்குறவங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் ஆஃப் ரித்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொட்டுருங்க. அந்த லைக் பட்டன் மட்டும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பட்டன் கொஞ்சம் அமைதி. ஏன்னா என்றைக்குமே எடுக்காத ஒரு எஃபர்ட் வந்து நீங்கள் எடுத்துருவோம். நிறையா எஃபர்ட் எடுத்திருக்கோம் இந்த வீடியோஸ்க்கு வந்து. எங்களை மாதிரி சின்ன கிரியேட்டருக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப். ரித்திக்கை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.